வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்பாக்கம் அணுமின் நிலைய விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஐஸ்கிரீமில் கலப்படத்தை தடுக்க தமிழகம் முழுவதும் ஆய்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் மிக வேகமாக 5000 ரன்களை கடந்த இந்திய வீரர் என்ற பெருமையை சஞ்சு சாம்சன் அவர்கள் பெற்றுள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்கள் மேல் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் 3வது அணு உலையில் நீர்க்கசிவு சோதனை நேற்று நடத்தப்பட்டது. அப்போது பாதுகாப்பு வால்வுகள் உபகரணங்கள் சோதிக்கப்பட்டன. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் 3வது ஒருங்கிணைந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 16,100 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5 நாட்கள் ஓய்வுக்காக கொடைக்கானல் சென்றுள்ளார். வருகின்ற 29ஆம் தேதி சென்னை திரும்புகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் முக்கிய சாலைகளின் சிக்னல்களில் மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா மே 1ஆம் தேதி தொடங்குகிறது. 7ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த அரிய வகை ஆந்தை மீட்கப்பட்டது. கோடை காலத்தை முன்னிட்டு ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை நெல்லை இடையே முன்பதிவில்லா மெமு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை அதிகரிக்கும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பங்கேற்ற நிகழ்வில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். பட்டாசு மூலப்பொருட்கள் கலவை செய்யும் பணியை காலை 6 மணி முதல் 10 மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 29ஆம் தேதி வரை இயல்பை விட 3 டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேடிஎம் வங்கியின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் நாம் பயன்படுத்தும் பேடிஎம் ஆப் மற்றும் யூபிஐ செயல்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவை தொடர்ந்து செயல்படும் என்றும் நிறுவனம் கடிதம் மூலம் உறுதியளித்துள்ளது. இந்திய ரயில்வேயில் மொத்தம் உள்ள 14,80,455 பணியாளர்களில் 2% அதாவது 29,608 பணியாளர்களை குறைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்தப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உள்ள நாராயணகிரி பூங்காவில் பத்மாவதி சீனிவாச பரிணேயம் எனப்படும் திருக்கல்யாண உற்சவம் தொடங்கியது. கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை 25 நாட்களுக்கு நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீரர் விராட் கோலி அவர்கள் ஐபிஎல் தொடரில் 800 பவுண்டரிகளை எடுத்து சாதனை படைத்துள்ளார். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வரவு அதிகரித்ததன் காரணமாக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் முற்றிலும் ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டுள்ளது. முதன்மை மொழியாக ஆங்கிலம் இருந்து வந்த நிலையில் இனி இணையதளத்திற்கு உள்ளே சென்ற பிறகே ஆங்கில மொழியில் மாற்றிக்கொள்ளும்படி அமைக்கப்பட்டுள்ளது. பொறியியல் டிப்ளமோ படித்த மாணவர்கள் மாதந்தோறும் 14,500 ரூபாய் உதவித்தொகையுடன் பிஇ படிக்க விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்களின் மகள் கவிதா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கினார். வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்தை சீரமைக்கவும் விபத்துகளை குறைக்கவும் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வழிகாட்டி பலகைகள் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை பட்டாசு தயாரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை வெயில் தாக்கத்தால் புதுச்சேரியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற 1855 என்ற இலவச எண்ணை ஒன்றிய அரசு அறிவித்தது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை அதிகரிக்கும் என்று மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை IITயில் 3 புதிய AI படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 அதிகரித்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாயாகவும், அதுவே ஒரு கிராம் 14,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூபாய் 5 அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆட்டோ டெபிட் பரிவர்த்தனைகளில் 15,000 ரூபாய் வரையிலான தொகைகளுக்கு இனி OTP தேவையில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அரசியலில் இருந்து விலகுவேன் என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 18,262 கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி மிக அதிகமாக நடைபெற்று வருகிறது. கோடை காலத்தை ஒட்டி தமிழகத்தில் மின் தேவை ஒரே நாளில் 21,000 மெகாவாட் பதிவாகி உள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வருகின்ற 27ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பெங்களூரைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பில் 7 தங்க டாலர்களை வழங்கினார். ஆம் ஆத்மி மூத்த தலைவர் ராகவ் சத்தா அவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் இருந்து நாட்டின் பிற முக்கிய நகரங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் கூடுதல் விமான சேவைகள் இயக்கப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் சுமார் 40% பேர் அந்நாட்டை விட்டு வெளியேற ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது தொடர்பான ஆதாரங்களை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வெளியிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை 10 இந்திய கப்பல்கள் வெற்றிகரமாக கடந்துவிட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. கோடை வெயிலின் காரணமாக புதுச்சேரி, காரைக்கால் உள்ள பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் விடுமுறை அறிவிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இணையவழி விளையாட்டுகளுக்கான புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. மேலும் இவ்விதிமுறைகள் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.